கர்த்தருடைய தாசர். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையைப் போல் ஆக்கினேன். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். என்னோடே வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தைப் போல பழசாவார்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கு சித்தமுள்ளவராயும் வல்லமை உள்ளவராயும் இருக்கிறார். தம்முடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் வல்லமையையும் கிறிஸ்துவானவர் இங்கு உறுதி பண்ணுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வாக்கியத்தில் தம்மை பற்றி சொல்லுகிறார் என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் ஏசாயாவை தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். ஊழியத்தில் அவருக்கு ஏராளமான இடையூறுகளும் நெருக்கங்களும் தடைகளும் உண்டாயிற்று. தன்னை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர் என்றும் அவர் தன்னை பலப்படுத்துவார் என்றும் தனக்கு துணை செய்வார் என்றும் ஏசாயா நம்புகிறார். ஏசாயா கர்த்தரை தியானித்து பார்த்து தன்னைத்தானே தேற்றிக் கொள்கிறார். தன்னை உற்சாகப்படுத்திக் கொள்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். தாவீது கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருந்தது போல ஏசாயாவும் கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். கர்த்தர் அழைத்த ஊழியத்திற்கு ஏசாயா தகுதி உள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்துவானவரோ பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கர்த்தர் ஏசாயாவுக்கு 2 விசேஷித்த தாளந்துகளையும் கிருபைகளையும் கொடுத்திருக்கிறார். அவையாவன: கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயாவுக்கு கல்விமானின் நாவை தந்தருளி இருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயாவுக்கு கற்றுக்கொள்கிறவர்களைப் போல கேட்கும்படி அவருடைய செவியை கவனிக்கச் செய்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல அறிந்திருக்க வேண்டும். அதற்கு கல்விமானின் நாவு தேவை. கர்த்தரே தம்முடைய ஊழியக்காரருக்கு கல்விமானின் நாவை தந்தருளுகிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். இருதயத்தில் பாரம் உள்ளவர்களுக்கும் தங்கள் பாவத்தினால் வருத்தப்படுகிறவர்களுக்கும் ஏற்ற வார்த்தைகளை சொல்லும்படியாக பிதாவானவர் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கல்விமானின் நாவை தந்தருளி இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு 11:28-29. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு இளைப்படைந்தவர்களுக்கு சமயத்திற்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை சொல்ல அறிந்திருக்க வேண்டும். குழப்பத்திலும் வேதனையிலும் வருத்தத்திலும் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை தெளிவாக பேச தெரிந்திருக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு இந்த வரங்களை கொடுக்கிறார். ஊழியக்காரருடைய செவிகள் கற்றுக்கொள்கிறவர்களின் செவிகளைப் போல இருக்க வேண்டும். அவர்கள் உபதேசிக்கிறவர்களாக இருந்தாலும் உபதேசத்தை கேட்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர்கள் கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருந்தாலும் கற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். தீர்க்கதரிசிகளின் நாவுகள் கல்விமானின் நாவை போல ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுகிற நாவாக இருக்க வேண்டும். தேவன் சொல்லுகிற உபதேசங்களையும் ஆலோசனைகளையும் ஊழியக்காரர்கள் கவனமாய் செவி கொடுத்து கேட்க வேண்டும். கர்த்தருடைய வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கவனமாக கேட்கிறவர்களால் தான் அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு தெளிவாகவும் குழப்பமில்லாமலும் சொல்ல முடியும்.
மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. எசேக்கியேல் 3:17. ஆசிரியர்களாக பணிபுரிய விரும்புகிறவர்கள் முதலாவதாக மாணவர்களாக இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளாமல் கற்றுக் கொடுக்க முடியாது. கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் முதலாவதாக சீஷர்களாக இருந்தார்கள். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல செவி கொடுத்து கேட்கிறவர்கள் அதை கவனமாய் கேட்க வேண்டும். நம்முடைய இயல்பான சுபாவம் சீக்கிரத்தில் சோர்வடைந்துவிடும். எதையுமே கவனமாக கேட்க மாட்டோம். பாதியை கேட்போம், மீதியை கேட்க மாட்டோம், அல்லது மீதியை மறந்து விடுவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் எப்போதும் விழித்திருக்க வேண்டும். கர்த்தர் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் என்று ஏசாயா சொல்லுகிறார். நாம் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் விழித்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். காலை வேளையிலே நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் மிகுந்த உற்சாகமாய் இருக்கும், அதிக ஜீவனுள்ளதாய் இருக்கும். கர்த்தரோடு ஜெபம் பண்ணுவதற்கும் அவருடைய வார்த்தையை தியானம் பண்ணுவதற்கும் காலை வேளையே உகந்த வேளை என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிய போது அவருடைய உபதேசத்தை கேட்பதற்காக அதிகாலையிலேயே தேவாலயத்திற்கு கூடி வந்தார்கள். ஜனங்கள் எல்லோரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். லூக்கா 21:38. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு வந்த பாடுகளையும் நெருக்கங்களையும் உபத்திரவங்களையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டார். இளைப்படைந்தவனுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் கடினமாய் உழைப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சோதனைகளையும் பாடுகளையும் வேதனைகளையும் சகித்துக் கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை என்று ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா தன்னுடைய ஊழிய பாதையில் வரப்போகிற பாடுகளையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் சோர்வுகளையும் தீர்க்க தரிசனமாய் காண்கிறார். தனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அவர் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்கிறார். அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேசவில்லை. ஏசாயா கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றாமல் பின்வாங்கி போகவும் இல்லை. ஏசாயா தன்னைத்தானே தாழ்த்துகிறார். உண்மையுள்ள ஊழியக்காரனாக ஊழியம் செய்கிறார். ஊழியத்திலே சோதனைகளும் பிரச்சனைகளும் வந்தபோது ஏசாயா ஊழியத்தை விட்டு ஓடிப்போய் விடவில்லை. அவர் பிரச்சனைகளை பார்த்து பயந்து விடவும் இல்லை, சோர்ந்து போகவும் இல்லை. ஏசாயா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று ஏசாயா சொல்லுகிறார். ஊழியத்திலே ஏசாயாவுக்கு அவமானமும் வேதனைகளும் உண்டாயிற்று. அவை எல்லாவற்றையும் ஏசாயா சகித்துக் கொள்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கும் அநேக பாடுகளும் நெருக்கங்களும் வேதனைகளும் உண்டாயிற்று. அவை எல்லாவற்றையும் கிறிஸ்துவானவர் பொறுமையாய் சகித்துக் கொண்டார். பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் மனுக்குலத்தை ரட்சிப்பது இயேசு கிறிஸ்துவின் பிரதான நோக்கமாயிருந்தது. நம்மை ரட்சிப்பதற்காக கிறிஸ்துவானவர் தமக்கு வந்த எல்லா பாடுகளையும் சகித்துக் கொண்டார். ஏசாயாவின் ஊழியத்தில் சோதனைகளும் வேதனைகளும் வந்தாலும் வெற்றியும் வந்தது. ஊழியத்தில் ஜெயமும் உண்டாயிற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனத்தாழ்மையும் நீடிய பொறுமையும் உள்ளவர். அதே வேளையில் அவர் மன தைரியமும் மனதிடமும் உள்ளவர். கிறிஸ்துவானவர் பிதாவின் சித்தத்திற்கு தம்மை பூரணமாய் ஒப்புக் கொடுத்தாலும் அவர் வெற்றி சிறந்தவராகவே இருக்கிறார். கிறிஸ்துவானவர் தாழ்மையின் ரூபமும் அடிமையின் சொரூபமும் ஏற்றுக்கொண்டாலும் அவர் பலமுள்ளவராகவும் வல்லமை உள்ளவராகவும் வெற்றி சிறக்கிறவராகவுமே இருக்கிறார். அவர் தம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்தாலும் சத்துருவை தம்முடைய குதிங்காலின் கீழ் நசுக்கி ஜெயிக்கிறவராகவே இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வாக்கியத்தில் தன்னை பற்றி சொல்லுவது இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி சொல்லுவதற்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்றும், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்று மறுபடியுமாகவும் ஏசாயா சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்காக துணை செய்கிறார். தன்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார் என்றும் ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அநேக வேதனைகளும் நெருக்கங்களும் உண்டாயிற்று. அவரைப் போலவே தீர்க்கதரிசிகளில் அநேகர் சத்துருக்களால் நெருக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு துணை செய்வதனால் அவர்கள் வெட்கப்பட்டு போகாமல்
தைரியமாய் ஊழியம் செய்கிறார்கள், பிரச்சனைகளை மேற்கொள்கிறார்கள். தங்களுடைய ஊழிய பாதையில் எவ்வளவு கஷ்டங்களும் நெருக்கங்களும் இடையூறுகளும் வந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் தங்களுக்கு துணை செய்கிறார் என்பதை தீர்க்கதரிசிகள் உறுதியாய் நம்புகிறார்கள். கர்த்தர் இந்த தடைகளையெல்லாம் நீக்கி போடுவார் என்றும் கர்த்தருடைய நீதியின் வெளிச்சம் தங்களுக்கு கிடைக்கும் என்றும் ஊழியக்காரர்கள் நம்புகிறார்கள். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். சங்கீதம் 37:6. கர்த்தருடைய பிள்ளைகள் உயிர்த்தெழும் நாளிலே அவர்களுடைய சரீரங்களும் உயிர்த்தெழும். அப்போது நீதிமான்கள் காலையின் சூரியனைப் போல பிரகாசமாய் உதிப்பார்கள். கர்த்தர் நமக்கு துணை செய்யும் போது அவர் நம்மை நீதிமான் ஆக்குகிறார். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நமக்கு விரோதமாக சத்துரு வழக்காடினாலும் நம்மை நீதிமான் ஆக்குகிற கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். நம்முடைய எதிராளி எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நாம் ஏகமாய் நிற்போம். கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு துணை செய்வதினால் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த சத்தியத்தை தன்னுடைய இருதயத்தில் பதிய வைத்துக் கொள்கிறார். தனக்கு விரோதமாக எழும்புகிற எதிர்ப்புகளையும் எதிராளிகளையும் சந்திக்கிறார். சத்துருக்களோடு வழக்காட ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் தனக்கு துணை செய்வதினால் ஏசாயா தன்னுடைய முகத்தை கற்பாறையைப் போல் ஆக்குகிறார். பாவத்தை தைரியமாய் கடிந்து கொள்கிறார். பாவிகளை தைரியமாய் எச்சரிக்கிறார். சத்தியத்தை தைரியமாய் பேசுகிறார். இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். உன் நெற்றியை வச்சிரக்கல்லை போல் ஆக்கினேன். கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன். அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார். எசேக்கியேல் 3:8-9. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவே மத்தியஸ்தராக ஊழியம் செய்தார். தம்முடைய ஊழியத்தில் உறுதியாய் நிலைத்திருந்தார். அவருக்கு விரோதமாக சத்துருக்கள் ஏராளமான பிரச்சனைகளை உண்டு பண்ணினாலும் கிறிஸ்துவானவர் சோர்ந்து போய்விடவில்லை. தம்முடைய ஊழியத்தை நினைத்து அவர் வெட்கப்பட்டு போகவில்லை. என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி பயமில்லாமல் பேசுகிறார். இந்த வாக்கியம் இயேசு கிறிஸ்து பேசுகிற வாக்கியத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்தில் அவரோடு கூட பலர் வழக்காடினார்கள். கிறிஸ்துவானவரோ அவர்களுக்கு ஞானமான பிரதியுத்தரம் சொல்லி அவர்களை அதற்கு மேல் பேச முடியாமல் வாயடைக்க பண்ணினார். கிறிஸ்துவோடு வழக்காடியவர்களுக்கு என்ன மாறுத்தரம் சொல்வது என்று புரியவில்லை. அவர்கள் வழக்காடாமல் அமைதியானார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி இங்கு சொல்லுகிற வாக்கியம் உண்மையுள்ள எல்லா ஊழியக்காரர்களுக்கும் பொருந்தும் என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் அவர்களுக்கு துணை செய்கிறார். ஊழியக்காரர்களுடைய இருதயத்தில் தேவனுடைய சுத்த வசனம் நிரம்பி இருக்க வேண்டும். இளைப்படைந்தவர்களுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்ல அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது ஜனங்கள் தங்களோடு வழக்காடுவார்களோ என்றும் தங்களுக்கு எதிர்ப்பு வருமோ என்றும் ஊழியக்காரர்கள் பயப்படக்கூடாது. சத்தியம் ஜெயிக்கும், சத்தியம் நிலைத்து நிற்கும். கிறிஸ்துவானவர் இந்த வாக்கியத்தை சொல்லும்போது தம்மை விசுவாசிக்கிற எல்லா விசுவாசிகளின் சார்பாகவும் பேசுகிறார். யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும் என்று கிறிஸ்து சொல்லுவதைப் போல அவருடைய ஊழியக்காரர்களாகிய நாமும் தைரியமாய் சொல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கும் சிலுவை மரணம் தண்டனையாக கொடுக்கப்பட்டது. அவர்கள் இருவருமே மரணத்தின் வாசலில் நின்றாலும் விசுவாசத்தோடு என்னோட வழக்காடுகிறவன் யார் என்று முழு பலத்தோடு சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவே நம்மை நீதிமான் ஆக்குகிறவர். கிறிஸ்து நம்மை நீதிமான் ஆக்கும் போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவும் தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய நீதிக்காக ஊழியம் செய்தார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் அவர்களுக்கு துணை செய்தார். ஆகையினால் அவர்களால் எல்லா எதிர்ப்புகளையும் எதிர்த்து நிற்க முடிந்தது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை எதிர்க்கிறவர்கள் எல்லோரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள். ஒரு பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். பொட்டுப்பூச்சி எந்தவிதமான ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக அவர்களை அழித்து போடும். சத்துருக்களை அழிப்பதற்கு பெரிய பலவான்கள் யாரும் தேவையில்லை. ஒரு சாதாரணமான பொட்டுப்பூச்சியே போதுமானது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்த்தர் மேசியாவிற்கு சிறு பிராயத்தில் இருந்தே கற்றுத்தருகிறார்.
யோவான் ஸ்நானனைப் போலவே இயேசு கிறிஸ்துவும் தமது சிறு வயது பிராயத்திலேயே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார். மேசியாவிற்கு மனுஷரும் போதித்தார்கள். தமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சத்தியத்தை மட்டுமே பேசுவதாக இயேசு கிறிஸ்து அறிவித்திருக்கிறார். சாமுவேலுக்கும் மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தியது போல மேசியாவிற்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் மேசியாவிடம் தம்மை பற்றி வெளிப்படுத்திய போது மேசியா கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை எதிர்க்கவில்லை. எத்தனை பாடுகள் வந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு மேசியா தம்மை ஒப்புக் கொடுத்தார். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் ஒப்புக் கொடுத்தேன் என்னும் இந்த வாக்கியம் இயேசு கிறிஸ்து கைது பண்ணப்பட்டு விசாரிக்கப்படும் போது அவர் அடைந்த பாடுகளை விவரிக்கிறது. மேசியாவின் மீது பலர் எரிச்சலானார்கள், கோபம் அடைந்தார்கள். அந்த சூழ்நிலையிலும் மேசியா உறுதியாக இருந்தார். தம்முடைய ஜீவியத்தை முடிவு பரியந்தம் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். மரண பரியந்தம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தரோடு யாரும் வழக்காட முடியாது. அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தைப் போல பழசாவார்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணுகிறவர்கள் வேதனை அடைவார்கள்.